வணக்கம். இப்பொழுது இந்த கட்டத்தை பாருங்க. இது ஒரு அரசியல் தலைவருடைய கட்டம். அவருடைய ஜாதகம். இதற்கு தேதி, மாசம், வருஷம் இது முத்திரை வைத்து திருநந்திய நாடி சம்பந்தப்பட்ட பலன்கள் பார்ப்பதற்கு இந்த கட்டம் போட்டிருக்கின்றது. இதை நாம் ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளலாம். திருநந்திய நாடி எவ்வளவு கரெக்டா இருக்குது என்று பாருங்க. முதலில் இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் ஒரு அரசியல் தலைவர். இவர் மிகவும் பதவியிலும் மக்களுடைய மனதிலும் நிறைய ஆட்சி புரிந்திருக்கின்றார். இவருடைய ஜாதகத்தில் குரு இந்த ஜாதகராக நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதலில் ஜாதகத்தை குடுப்பனை அப்படி என்பதை நம்ம எந்த ஜாதகத்துக்குமே சரி, பராசர முறையில் பார்த்தாலும் சரி, நாடி முறையில் பார்த்தாலும் சரி, கேபி முறையில் பார்த்தாலும் சரி, முதல் விதி என்னன்னா இந்த ஜாதகத்தின் குடுப்பனைகளை முதல்ல பிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த குடுப்பனை எப்போ நடக்கும், நடக்காதா அப்படி என்பது பார்ப்பதுதான் ஒரு ஜாதகம் பார்ப்பதற்குரிய ஒரு முறை. என்னுடைய முறை நான் அப்படிதான் பார்ப்பேன். ஆனா உங்களுடைய ரூட் எப்படின்னு தெரியல, அது நீ பாருங்க, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ குரு செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்காரு. அந்த செவ்வாய் குருவுக்கு 12ல் போய் 22 டிகிரியில உட்கார்ந்துருக்காரு. ரேவதி நட்சத்திரத்துல புதனுடைய கால் வாங்கியிருக்காரு. இப்போ அப்படி பார்க்கும்போது பாருங்க, சூரியன் எந்த ஒரு முறையில நம்ம ஜாதகம் பார்த்தாலும் சூரியன் ஒரு முக்கியமான கிரகமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் அதிகாரம், பதவி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம இடும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் வேலையாளர்கள் கூட சூரியனை வைத்துதான் நமக்கு ஒரு அதிகாரம் தோரணை கிடைக்கும். இப்போ திருநந்திய நாடியின் விதிமுறை எப்படின்னா 1, 5, 9, 2, 12, 3, 7, 11 இந்த 8 இடங்களை மட்டும்தான் பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். பராசர முறைப்படி மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடாது. அப்போ இது நம்மளுடைய முறை சரிப்பட்டு வராது, பலனும் தவறுதலா வரும். ஆகையால் ஒரு ரூட்ல பார்த்தா அதே ரூட்ல என்ன ரூல் சொல்லியிருக்காங்களோ அது மாதிரி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பாருங்க, சனியும் சூரியனும் 1, 5, 9 கரெக்டா சேருது. சனிக்கு தொடர்பு சூரியனும், சூரியனுக்கு தொடர்பு சனியும் கிடைச்சி வச்சு. இப்போ திரிகோணத்துல உள்ள கிரகங்களை ஒரே இடத்துல தூக்கி வச்சுக்கலாம். அது ஒரு விதி திருகணந்தில இருக்கு. அப்படி பார்க்கும்போது பாருங்க, சூரியன் தொலா வீட்டுல தூக்கி வச்சுக்கலாம். அப்போ அப்படி தூக்கி வைக்கும்போது பாருங்க, சூரியன் அங்க நீசமாயிருந்தாரு. சனி என்ன பண்ணுதாரு அப்படின்னா உச்சமாயிருந்தாரு. அப்ப அந்த நீசப்பட்ட கிரகத்தை இந்த உச்சமான சனி ஒரு வகையான யோகத்துக்கு மாற்றி அமைச்சிருந்தாரு. ஆகையால் அந்த காரகம் சூரியனை சொல்லக்கூடிய தோப்பனார் காரணம். இந்த ஜாதகருடைய தகப்பனார் மிகவும் ஒரு நல்ல பதவியிலையும் ஆட்சியிலையும் அதிகாரத்திலும் அவருக்கு நீசபங்கமாகி அந்த யோகத்தை கொடுத்தது. அதாவது பெருகுநஞ்சின்னு சொல்லக்கூடியதுல இந்த யோகங்கள் நீசபங்கம், அந்த மாதிரி குரு சண்டாள யோகம், இந்த சாம்பத்திரிகா யோகம், அது மாதிரி எல்லாம் யோகங்கள் இங்க இருக்காது. பிருகுநந்தில யோகங்கள் வேற. அப்படி பார்க்கும்போது வீடு, அதாவது சனிக்கும் அப்படி வைக்கும்போது சனிக்கும் சூரியனுக்கும் டெபாசிட்டர் வீடு கொடுத்தவர் அங்க உச்சம் பெற்றாரு மீனத்துல. அந்த வேலை பார்க்கும்போது இந்த சூரியன் உயிரையும் அணிஞ்சிட்டு, நாங்க நீசன்னு சொல்ல முடியாது, அங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அப்போ அந்த சூரியனும் சனியும் குருவை பார்க்காங்க. குருவை பார்க்கும்போது ஜாதகருக்கு தோப்பனார் மூலமாக ஒரு அதிகாரம், பதவி, அது மாத்திரம் இல்லை, ஒரு நல்ல ஒரு அனுபவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் தன்னுடைய தகப்பனார் என்ன பண்ணாரோ அதை அவர் பண்ணுவார். இது சாதாரண ஜாதகத்திலையும் ஒரு மனிதருக்கு இருந்தா கூட தன்னுடைய தகப்பனாரை பின்பற்றி தான் வாழ்வார் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு விதி, இதுதான் குடிப்பினை. அந்த குடிப்பினை இந்த ஜாதகத்துக்கு காலகட்டங்கள்ல நடந்திருக்கும். ரெண்டாவது, பிருகுநந்தி நாடி எவ்வளவு அற்புதமான முறையில வேலை செய்யுது அப்படின்னா, இவருக்கு 1975 கல்யாணம், வயசு 22. இப்ப பாருங்க, அந்த 1975 குரு கோச்சார ரீதியில மேசத்துல வருவாரு. மேசத்துல இருக்கிறார், போட்டு பாருங்க. அதாவது 20 ஆகஸ்ட் மாசம் 1975 ரெக்கார்ட்ல இருக்கு. அது தெரியல, ஆனா அது நிறைய கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. 1975 மேரேஜ். அந்த வருஷத்துல கோச்சாரத்துல உள்ள குரு மேசத்துல இருக்காரு.
அந்த மேசத்துல இருக்க குரு வந்து பாருங்க அப்படியே சனியை பார்க்காரு. பிருகுநந்தி நாடியுடைய ரூல் என்னன்னா, ஒரே நேரத்துல வந்து சுக்கிரனையும் செவ்வாயும் சனியும் குரு பார்க்கணும், கோச்சார குரு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அங்க திருமண யோகத்தை வந்து இந்த நாடி முறையில கொடுத்துரும். அப்படி பார்க்கும்போது பாருங்க, குரு வந்து 7ஆம் பார்வையா சனியை பார்க்காரு. சனிக்கு வீடு கொடுத்தவர் மீனத்துல உட்கார்ந்துருக்காரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்காரு. மேலும் பாருங்க, குருக்கு வீடு கொடுத்தவரும் செவ்வாயும் அதே மீன வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அப்பட பாருங்க, நம்ம சனிய பார்க்கும்போது வீடு கொடுத்தவரை சுக்கிரனையும் அந்த வீட்டுக்காரரையும் நம்ம வந்து பார்க்க மாதிரி சுக்கிரனை எடுத்துக்கலாம். மேலும் குருவுக்கு 12ல தான் செவ்வாயும் சுக்கிரனும் இருப்பதால், அப்போ ஒரே டயத்துல வந்து இந்த பொசிஷன்ல வந்து சனிக்கும் செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கும் குருவுடைய பார்வை, கோச்சார குருவுடைய பார்வை வந்து அங்க பிருகுநந்தி முறையில கிடைச்சிருது. அப்ப அந்த காலகட்டத்துல வந்துருக்கு இவருக்கு திருமண யோகத்தை அந்த குரு கொடுத்தாரு, முடிஞ்சிட்டு. இன்னொரு விஷயத்துல என்னன்னு கேட்டா, நாடி எவ்வளவு அழகா பேசு பாருங்க. ராகு கேதை பாருங்க, இந்த ராகு கேது வந்து பாத்தீங்கன்னா மிட் பாயிண்ட்ல போய் குரு மாட்டிக்கிட்டு, ராகுக்கு மிட் பாயிண்ட்லயும் கேதுக்கு மிட் பாயிண்ட்லயும் வந்து குரு தனியே மாட்டியிருக்கு. என்ன ஒரு ரூல் உண்டு அப்படின்னா, பிருகுநந்தியில வந்து ராகு கேது மிட் பாயிண்ட்ல வந்து எந்த கிரகமும் தனித்து மாட்டக்கூடாது. ஒரு கிரகம் கூட இருந்தா கூட அந்த மிட் பாயிண்ட்ல உள்ள காரகம் கெட்டு போகாது, ஓரளவுக்கு தப்பிச்சிடும். ஆனா இதுல மிக கடுமையான உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து இந்த ஜாதகர் அணிவிப்பார். ஏன்னா மிட் பாயிண்ட்ல உட்காந்து அடி கொடுக்கு பயங்கரமா. ஆனா அவ்வளவு பெரிய நோயிலையும் வந்து எப்படி ஒரு தப்பிச்சு வந்திருக்காரு இத்தனை வயசா இருக்குன்னா, அந்த சுக்கிரனுக்கு 2ல குரு இருக்கிறதுனால இந்த சுக்கிரன் வந்து அந்த குருவை வந்து காப்பாத்திரும், அந்த ஜாதகரை காப்பாற்றும். என்னைக்குமே பாருங்க, ஒரு பெரிய பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றக்கூடியது வந்து சுக்கிராச்சாரியார் தான். அவர் இறந்தவருக்கே உயிர் கொடுத்த ஒரு அற்புதமான சக்தி உள்ளவர். அதனால நம்ம ஜாதகத்துல ஏதாவது கெடுபலன் இருந்தா சுக்கிரன் அங்க சம்பந்தப்பட்டா அந்த கெடுபலன் நீங்கிரும். ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறோம், முக்கியமான ரொம்ப சிவியரான ஆப்ரேஷன், ஆபத்தான ஆப்ரேஷன். சில பேர் அதுல பண்ணி அந்த ஆப்ரேஷன் பண்ணி நல்லா தெளிஞ்சு ஆபத்தெல்லாம் வருவாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக சுக்கிரன் சம்மந்தப்பட்டிருக்கும். சுக்கிரன் சம்மந்தப்படலன்னா நம்ம கூடிய கெடுபலன்கள் வந்து அதிகமா இருக்கும், ஆபத்துக்களை வர வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அவர் கொஞ்சம் உடல்நிலை மோசமா இருந்தா கூட அது மருத்துவ ரீதியிலையோ அது இப்போ அதை வந்து தயார் பண்ணி இருக்கும்போது அந்த உடல்நிலை மாற்றத்தை வந்து சுக்கிரன் வந்து கொடுக்கு. அந்த சுக்கிரன் வந்து அப்படி ஒரு பவரை வந்து கொடுத்துருது. இப்போ சமீப காலத்துல வந்து சில விஷயங்கள் வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து மனசு அழுத்தம் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் ரொம்பவும் மன வேதனைகள் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, இன்றைய கோச்சார கிரகம், இன்றைய 26வது வருஷத்துக்குரிய கோச்சார கிரகம் கேது இந்த ஜனன ஜாதத்தில் உள்ள சந்திரன் மேல் போய் கொண்டு இருக்கிறது. அப்படி போய்கொண்டு இருக்கும்போது சந்திரன் சொல்லக்கூடிய மனம் சம்பந்தப்பட்ட அழுத்தங்கள், சரியான ஸ்திரயங்கள்ல நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பதட்ட நிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் எது இருந்தாலும் கொஞ்சம் தடங்கல்கள் வரக்கூடிய நிலை எல்லாமே இந்த கோச்சார குரு வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து குரு வந்து இப்போ குரு வந்து உச்சம் பெற்று கடகத்துல உட்கார்ந்து இருக்கனால இந்த குருவை வந்து இந்த சந்திரனை தொட்டு குருவை தொடுவாரு. அதாவது வந்து இப்பவே பாத்தீங்கன்னா அந்த குருவை தூக்கி சிம்மத்துல வச்சுக்கலாம். நீங்க வந்து நான் திரிகோண முறையில வந்து 159 எந்த கிரகம் எங்க இருந்தாலும் 159ல எந்த கிரகத்தையும் தூக்கி வச்சுக்கலாம் விதி. அப்போ அந்த குருவை 22 டிகிரில தூக்கி நம்ம அங்க வைக்கும் போது இப்போ அந்த குருவை தொட்டு கடந்து சந்திரனை தொடுது, அதுக்கப்புறம் கடந்து போயிடும். அப்படி குரு கடந்து போகும்போது ஏற்கனவே உள்ள கேது இருக்க இடத்துக்கு பழையபடி கோச்சார கேது போகுது. அப்ப இவருக்கு ஒரு விடுதலை கிடைச்சி இவருக்கு புதுமையான மாற்றங்கள், ஒரு எழுச்சி, ஒரு வெற்றி, அது மாத்திரம் இல்ல பெரிய பெரிய விஷயங்களை வந்து எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்து இந்த இடத்துல கிடைச்சிடும். ஏன் அப்படிங்கும்போது ராகு கேது இருக்க இடத்துல வரும்போது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கோச்சாரப்படி கொடுக்க வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்படி பார்க்கும்போது பாருங்க, இந்த கோச்சாரப்படி தான் நம்ம வந்து இன்னைக்கு பிருகுநந்தியம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
சூரியன் சந்திரன் ஆகிய அப்பை அம்மன், அதாவது அம்மையப்பன் சொல்லக்கூடிய அந்த சிவசக்தி சம்பந்தப்பட்ட காரகங்கள் சூரியன் சந்திரனுடைய பார்வை மட்டும் இல்லை, பௌர்ணமி திதியில இது இருப்பதால் மிகப்பெரிய யோகத்தை அது கொடுக்கும் என்பது நமக்கு தெரியும். இப்போ இந்த சனியுடைய பார்வை அந்த குருவுக்கு இப்ப கிடைச்சி இருப்பதால், 7ஆம் பார்வை கிடைத்திருப்பதால், சனிங்கிறது ஒரு மக்கள் தொடர்பு, மக்கள் அதை உச்சம் பெற்று தொலா வீட்டுல இருந்து உச்சம் விட்டு வீடு கொடுத்த சுக்கிரனும் போய் உச்சம் பெற்றிருக்கிறதுனால் ஒரு மக்கள் மத்தியில நிச்சயமாக இவருக்கு ஒரு மாசு இருந்துட்டே இருக்கும். அது நிச்சயம் போகாது. இப்போ சமீபத்துல நடந்த கோச்சார கேது தான் கொஞ்சம் மாற்றத்தை கொஞ்சம் கொடுத்துருக்காரு. இப்போ அந்த கேது பயிற்சியான அப்புறம் இவருக்கு நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மேலும் அரசு ஆளக்கூடிய ஒரு தகுதி இந்த ஜாதகத்துல இருப்பதால் மீண்டும் மீண்டும் சில விஷயங்களை தன்னுடைய அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதுமையான மாற்றங்களை கொண்டு அந்த எழுச்சி அடைவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கு என்பதை சின்ன சின்ன ஆய்வுகள் மூலமாக நாம் பார்த்தோம். யார் என்று உங்களுக்கு தெரியும், அதை பார்த்து கொள்ளுங்கள். இது பிருகுநந்தியில் உள்ள சின்ன சின்ன ஆய்வுகள், ஆனால் அது துல்லியமாக வேலை செய்யும். இதுக்கு நமக்கு லக்கணம் தேவையில்லாத அளவிற்கு கோச்சாரத்தையும் கிரக கூட்டு, கிரக பார்வை இதை வைத்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கின்றோம். மேலும் இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல் ஆளக்கூடிய ஜாதகத்துக்கு என்ன தகுதிகள் இருக்கு, நீடித்த அரசியல் ஆள்வாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். சில பேர் கொஞ்ச நாள் ஆட்சி போயிடுவாங்க. அதுக்கு ஒரு யோகங்கள் உண்டு, பிறகு யோகங்கள் இருக்கு. 62 பிறகு யோகம் முக்கியமான யோகம் இருக்கு சார். அந்த யோகத்தை தெரிஞ்சாலே போதும், ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா இவர் இப்படிதான் வாழ்வார், இப்படிதான் இருப்பார், இப்படிதான் போவார் சொல்லிடலாம். அந்த பிறகு யோகம் நீங்க புக்ஸா கிடைக்க வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல. இது முன்னால் நடந்த பாடங்கள் மூலமாக வந்த சில பிறகு சீக்ரெட், அதாவது எசன்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி, நாடி அஸ்ட்ராலஜின்னு இருக்கு. எசன்ஸ் ஆஃப் நாடி அஸ்ட்ராலஜி, அது இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அது கிடைச்சா நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். ரொம்ப எளிமையா பலன் எடுத்துக்கலாம், ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். நெத்தியடி அடிக்கலாம். வெறும் நீங்க டைம்லாம் கொடுக்க வேணாம், பிறந்த தேதி மாசம் வருஷம் கொடுத்தா போதும். என்னைக்கு கல்யாணம் ஆகும், என்னைக்கு பதவி கிடைக்கும், என்னைக்கு வேலை கிடைக்கும், என்ன எப்போது உடல்நிலை சுகமாகும், எப்போ அது சரியாகும், இப்படி எல்லாமே இந்த கிரகத்தை மாத்திரம் வச்சு நம்ம பார்த்து கொள்ளலாம். அற்புதமான விஷயம். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு சந்தேகங்களை என்னால் முடிந்த அளவுக்கு விளக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.